மன கஷ்டம் வந்துட்டால் கூட அப்படியே சொர்ந்து உட்காந்துருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணினாலும் இந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடி வாங்கியாச்சு. வாழ்க்கையில் பெண்கள் அடி வாங்கியாச்சு, வாழ்க்கையில் நம்பி ஏமாந்து போய் வாழ்க்கையில் அடி வாங்கியாச்சு, கல்யாணம் பண்ணி நம்பி போய் ஏமாந்து அடி வாங்கியாச்சு, குழந்தைகளை வச்சுட்டு இன்றைக்கி கஷ்டப்படுற பெண்கள் இருக்காங்க. அதே போல் இந்த பெண்கள் எடுத்துனோன்னே வேலை, சொந்த தொழில் அந்த மாதிரி ஆரம்பித்து இன்றைக்கி நஷ்டமாகி இன்றைக்கும் அந்த மாதிரி பெண்கள்லாம் இன்றைக்கி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. பெண்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து என்ன தான் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் ஒரு வழிகாட்டுதல்னு ஒன்று இருக்கணும். ஸோ நீ இந்த வழியில் போமா, அவனுக்கு இந்த வழியில் போனால் அவனுக்கு நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி போகிற விஷயமா இருந்தால் பரவாயில்ல. ஆனால் சில பேர் அதை வந்து சில பேர் அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. சில பெண்கள்கிட்ட அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு ஓவராக சில விஷயங்கள்லாம் பண்ணுறது, கெட்ட பேர் வர்றது, இதெல்லாமே இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. உத்தியோக சம்மந்தப்பட்ட, விவசாயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் சுமூகமாக இருக்கும். பங்கு வர்த்தகங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். கடன் சம்மந்தப்பட்டது தலை தூக்கி தான் இருக்கும். கடன் அதிகமாகத்தான் இருக்கும். ஒன்று போனால் என்ன ஜென்ம சனி, ஜென்ம ராகு. இப்போ அதாவது கும்பராசிக்கே இப்போ இன்னும் 7 மாதம் ஆகும். அதாவது சனி மாறுறதுக்கு இன்னும் 7 மாதம் இருக்கும். 6/3/2026 தான் சனி போயிடுச்சு.